ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்க ஆண்ட்ராய்டு போன்ல நீங்க கூகுள் பேயை பயன்படுத்துறீங்களா? வாட்ஸ்அப்ப பயன்படுத்துறீங்களா? போன் பேயை பயன்படுத்துறீங்களா? பேடிஎம் பயன்படுத்துறீங்களா? அமேசான பயன்படுத்துறீங்களா? அதே மாதிரி பிளிப்கார்ட்டை பயன்படுத்துறீங்களா? ஸோ இந்த மாதிரி இதுல எதை பயன்படுத்தினாலும் சரி, என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க ஒரு புது ரூலை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த ரூலை ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி வரும்னு நினைக்கிறேன் இனி வரக்கூடிய நாட்கள்ல. டேட்டும் குறிச்சிட்டாங்க. 1 பிப்ரவரி 2025 முதல் இது அமலுக்கு வருது. அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்தியால இந்த யூபியோட யூசேஜ் இருக்குல்ல, அதோட பயன்பாடு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு நான் சொல்றேன்னா, என்பிசிஐ சமீபத்துல ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நவம்பர் மாசம் 2024 டேட்டாவையும் டிசம்பர் மாசம் 2024 டேட்டாவையும் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, டிசம்பர் மாசம் 2024ல டிரான்சாக்ஷன் அமௌண்ட் மட்டும் 16 பில்லியன் இருக்காங்க. அதே இது நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா 15 பில்லியன் இருக்காங்க. அதாவது 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் யூபிஐ பேமெண்ட் அமௌண்ட் இருக்குல்ல, அது மட்டும் 23 லட்சம் கோடின்னு இருக்காங்க டிசம்பர் மாசம். அதே இது நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா 21 லட்சம் கோடி அப்படிங்கிறதையும் இவங்க மென்ஷன் பண்றாங்க. ஃபைனலி ஒரு விஷயத்த அவங்க கம்ப்ளீட் பண்றாங்க. அதாவது ஒரு நாளைக்கு யூபிஐ மூலியமா டிரான்சாக்ஷன் எவ்வளவு நடக்குது தெரியுமா? இந்தியால மட்டும் 540 மில்லியன் நடக்குது. அதுவும் இந்தியால மட்டும். அதே இது ப்ரீவியஸ் நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 516 மில்லியன் டிரான்சாக்ஷன் பெர் டே நடந்திருக்கு. இவ்வளவுத்தையும் நான் ஏன் விலாவரியமா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்னா, என்பிசிஐ அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க ஒரு ரூலை ஸ்ட்ரிக்டா கொண்டு வராங்க. 1 பிப்ரவரி 2025 முதல் நீங்க கூகுள் பே, போன் பே, பேடிஎம், அமேசான், வாட்ஸ்அப் எது வேணாலும் நீங்க பயன்படுத்துங்க. பயன்படுத்தும் போது உங்களுடைய யூபிஐ ஐடி இருக்கு தெரியுமா, அதுல இந்த ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிம்பாங்க. அதாவது @ ஹேஷ், கொஸ்டின் மார்க் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய யூபிஐ ஐடியில ஆட் பண்ணாதீங்க. அப்படி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க ஒருத்தருக்கு பணம் அனுப்பும் போது அது ஃபெயில் அப்படின்னு தான் உங்களுக்கு காட்டும். எதனால நாங்க இந்த ஸ்பெஷல் கேரக்டரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா, இந்த ஹேக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தவறுதலா பயன்படுத்துறாங்க. அதை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால நீங்க இந்த ஸ்பெஷல் கேரக்டரை யூபிஐ ஐடியில பயன்படுத்தாதீங்க அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாமே செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவே நாங்க இந்த ரூலை நாங்க கொண்டு வந்திருக்கோம். 1 பிப்ரவரி 2025ல இது அமலுக்கு வருது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நான் உடனே என்ன பண்ணேன்னா, என்னுடைய கூகுள் பே இருக்குல்ல, கூகுள் பே வழியா போயிட்டு நான் அங்க போய் என்னுடைய யூபிஐ ஐடியை செக் பண்ணேன். அங்க பார்த்தா என்னுடைய யூபிஐ ஐடியில ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அதுல டிஸ்ப்ளே ஆகுது. சரி, இதை சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு நான் அங்கிட்டு இங்கிட்டும் சர்ச் பண்ணி பார்க்கறேன். யூடியூப்ல வீடியோலாம் பார்க்கறேன். எதுவுமே எனக்கு சரியா டீடைல்ஸ் கிடைக்கல. உடனே அவங்களுடைய அந்த கஸ்டமர் கேருக்கு சேட் பண்ணி கேட்கிறேன். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு என்பிசியோட புது ரூல் வந்திருக்கு, அதை நீங்க கவனிச்சீங்களான்னு, அதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கூகுள் பேல மட்டும் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நம்ம கூகுள் அக்கௌண்ட்டை கொடுப்போம், அப்படிதானே? சோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டை இந்த கூகுள் பே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா, யூபிஐ ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஆனா போன் பேலயோ பேடிஎம்லயோ அப்படி இல்ல. நீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க போன் பேலயோ பேடிஎம்லயோ உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்க உள்ள போனீங்கன்னா, அந்த மொபைல் நம்பரை தான் என்ன செய்யுது, யூபிஐ ஐடியா எடுத்துக்கிடுது. ஆனா கூகுள் பேல அப்படி இல்ல. நம்முடைய கூகுள் அக்கௌண்ட் இமெயில் ஐடி இருக்குல்ல, அதை எடுத்துக்கிடுது. ஸோ அப்படி எடுக்கும் போது அதுல ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. பட் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. ஸோ இது எப்போ கிளியர் ஆகும்னு தெரியல. மேபி 1 பிப்ரவரி 2025ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடிஞ்ச நான் அதை பத்தி ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு. கூகுள் பேல இருக்கு. மத்த யூபிஐ ஆப்ல இந்த பிரச்சனை வராது உங்களுக்கு. சோ இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே யூடியூப்காரன் இல்ல, யூடியூப் நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கான். அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி ஒரு நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்